தமிழ் வணக்கம். மாத்தியோசி குழுமத்தாருக்கும் என் வணக்கம். இன்று நடுவராக விட்டிருக்கும் திருமதி ரா முருகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு தலை வணங்கி, உங்கள் பாடலில் நான் அப்படியே மெய் சிலிர்த்து இருக்கிறேன். உங்கள் குரல் வளத்தின் முன்னால் நாங்கள்லாம் இல்லை. இப்ப இதான் நல்ல வேலை, இது பேசுற போட்டி தான், பாட்டு போட்டிகளை உங்க கூட வர முடியாது. அம்மா, உலகில் அனைத்திலுமே நல்லது கெட்டது இரண்டும் உள்ளது. இப்ப அறிவியல் வளர்ச்சி எடுத்துக்கிட்டாலே அதில் மிகப்பெரிய நன்மை இருக்கு, மிகப்பெரிய தீமை இருக்கு. ஏன் இப்பொழுது நாம் உரையாடி கொண்டிருக்கும் இந்த கைபேசியே பாருங்க, இதை நன்மைக்காகவும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நாம இதையே இளைஞர்கள் மாற்று வழியில் தீமையாக அவர்கள் பாதையையே சீர்குலைக்கும் பாதையிலும் போய்கிட்டு இருக்காங்க. இதே போலதான் திரைசை பாடல்கள். நல்லது இல்லை என்று நாங்கள் சொல்லவே இல்லை, நல்லது இருக்கிறது, சீர்படுத்தவும் செய்கிறது. ஆனாலும் சீர்குலைக்கும் சில பாடல்களால் மொத்தமே அடிபட்டு போகுதுமா. இப்போ காவல்துறை உங்கள் நண்பன் என்று சொல்லுவோம். எந்த துறையிலும் ஏதாவது ஒரு இடத்தில் தவறு ஏற்பட்டாலும் உடனே அந்த துறையை நம்ம பழிச்சு பேச ஆரம்பிச்சிரும். அது போலதான் இப்ப இது நடக்குது, வேற ஒண்ணும் இல்லை. சொன்னாங்க அன்னப்பறவை மாதிரி தெளிந்து பாலையும் தண்ணியும் பிரித்து நீங்க தேர்ந்தெடுத்து இது பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்க அன்னப்பறவை இல்லை, சாதா பறவை. எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெரியாமல் அந்த கெட்டதை பயன்படுத்துவர்களை பார்த்து எங்களுக்கு கோபம் வருகிறது. அதைதான் நாங்க பேச வந்திருக்கிறோம் அம்மா. இப்ப சீர்படுத்துகிறதுங்கிறதுக்கு நிறைய பாடல்கள் சொன்னாங்க அம்மா. இதுக்கு முன்னாடி ஜீனத்தம்மா சொன்னாங்க 90% நன்மை இருந்தாலும், அந்த 99% நன்மை இருந்தாலும் ஒரு துளி விஷத்தினால் அத்தனையும் பாழ்பட்டு போகிறதே. அந்த ஆதங்கத்தில் தான் இந்த பாடல்களை நான் மேற்கோள் சொல்ல வந்திருக்கிறேன். ஆதங்கத்தை, அதாவது நல்லதாவே சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் அந்த கெட்ட பாடல்களை வைக்கணும் அப்படின்னுட்டு. இப்ப அது இளைஞர்களை கெடுக்கும் வழியாகி விடுகிறது. அதுக்காக தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, இச்சி 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 கொடு அப்படின்னு ஒரு பாட்டு. ஏமா, அந்த முத்தம் கொடுக்கறத எவ்வளவு மென்மையா குழந்தைகளுக்கு கொடுக்கறான், காதலன் காதலி கொடுக்கறான், கணவன் மனை கொடுக்கலாம். அது ஒரு எவ்வளவு இலைமறை காயா சொல்லலாம். அது எவ்வளவு பப்ளிக்கா போட்டு உடைக்கிறாங்க பாருங்க. இச்சி 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 கொடு. அந்த பாடல் இது இந்த பாடலை கேட்டாங்களா யாரும்? அப்புறம் தண்ணிய போட்டாங்கன்னா வேற வேற பாட்டு பாடுறாங்க. கொலவெறி 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 அப்படின்றான். அந்த கொலவெறியில அவன் கொலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி உள்ள வரிகளை தவிர்க்கலாமே அப்படிங்கறதுதான் எங்களுடைய ஆதங்கம். அப்புறம் வரான், அடிடா அவனே, உதடா அவனே, புடிடா அவனே. தேவையே இல்லை, இந்த பாட்டே எங்களுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி பாடல்களை போட்டு அடிடா உதடா. ஏன் அந்த பாடல்ல நீ எவ்வளவோ மெய்சில் இருக்கும் பாடல்கள்லாம் இருக்குது, அதை அப்படியே பயன்படுத்தின. இதை நாங்க வேண்டாம்னு சொல்றோம். அந்த பாடல்கள் இல்லவே இல்லைன்னு சொல்லல. இருக்கிற அந்த கொஞ்சம் பாடல்கள் மொத்தத்தையும் கெடுக்குது, சீர்குலைக்குது. அதையே இளைஞர்கள் விரும்பி போட்டு 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 அதையே. இப்ப ரோட்ல ஒருத்தன் சாதாரண ஒரு பெண்ணு நடந்து போயிட்டு இருந்தா கூட, வரியா, ஒரு உம்மா தரியா, இது கேட்டா என்ன ஆகும்? நான் பாட்டு பாடுனேன்பா. அந்த பிள்ளை பாவம் போல காதை பொத்திக்கிட்டு போனோம். இதென்ன நடக்குது உலகத்துல? பாடலுக்கும் சாதாரணமா போறத அது ஒரு சாக்கா சொல்லிடுறாங்க பாத்தீங்களா? இப்போ ஒரு பாட்டு வந்துச்சு, செல்பி புள்ள உம்மா உம்மா அப்படின்னு செல்பி புள்ள பாட்டு வந்துச்சு. இந்த செல்பி புள்ள ஒரு பார்க்ல, அந்த பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம். பார்க்ல ஒரு பிள்ளை செல்பி எடுத்துட்டு இருக்கு. அது சும்மாவாது செல்பி எடுக்குதா, அது வாய மூடி வச்சுட்டு எடுக்குது. அதுல போற பையன் அவன் பாத்துட்டே போறான். அவ போட்டோ எடுக்கிறத பாக்கனா, அவ வாய உதட்ட பாத்துட்டு போறானானே தெரியல. அப்ப இந்த பாடல்கள்ல அந்த வரிகளை பாருங்க. சாதாரண போய் செல்பி எடுத்துட்டு போற செல்பி புள்ள உம்மா உம்மா. அந்த உம்மா உம்மா என்னத்துக்கு? அது வேற. நம்ம சத்யராஜ் படத்துல ஒண்ணு உம்மா 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 உம்மான்னு ஒரு பாட்டு. அந்த பாடல் வரிகளைத்தான் நாங்க வேண்டாம் என்கிறோம். அதே சிச்சுவேஷன் வந்தா அதுக்கேத்த மாதிரி ஒரு கதைக்களத்தை கொண்டுட்டு போனா பரவாயில்ல. கதைக்களத்துக்கு இந்த பாடல்கள்லாம் தேவைன்னு யாரு கேட்டா? இந்த பாடல்களை அதாவது தேர்வு செய்து அது அப்படியே மறைஞ்சு போனாலும் பரவாயில்ல.
வந்து இன்னும் வாழுது பாருங்க. நம்மளே வேற வாதிட வச்சிருக்கு பாருங்க. நல்லது எது, கெட்டது எது, எது சமூகத்தை சீர்குலைக்குது அப்படின்னு நம்மளுக்கு வாதிட வேற வச்சிருக்குது. நல்லதையே எடுக்கிறோம். அது அந்த கெடுதலை சொன்னால்தான் நல்லதுக்கு ஒரு மரியாதை வரும். அதாவது நிழலின் அருமை எதில் தெரியும்? வெயிலில் தான் தெரியும். அதனாலதான் ஐயாலாம், மருதமலை ஐயாலாம் எவ்வளவோ பாடல்கள், இப்ப அருமையான பாடல்கள்லாம் சொல்லிட்டு போனாங்க. தன்னம்பிக்கை பாடல்கள், காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், தாய் அன்பு பாடல்கள், சகோதர பாச பாடல்கள். இந்த பாடல்களின் அருமை எதுலன்னா இந்த மாதிரி சீர்குலைக்கும் பாடல்ல தான் வெளியே வருது. அப்ப இந்த சீர்குலைக்கும் பாடல்களை நாங்க வந்து பட்டியலிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அது மட்டுமா, என்ன இது இருக்கு? சாதாரணமா இப்போ ரோட்ல போற இதுதான் எனக்கு எதுவுமே வருது. ஏன் இப்படி இந்த படம்? அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி போப்பாமா செல்லம், செல்லம் எதுக்கு? எவ்வளவு ஈஸியா அந்த வார்த்தையை அப்படி கொச்சப்படுத்துறாங்க பாருங்க. குழந்தைகள் வந்து இதுல ஒரு என்ன பியூட்டினா, குழந்தைகள் அதனுடைய அர்த்தம் புரியாம அதையே மனப்பாடம் அதுவே பாடும். அம்மா சொன்னாங்க, ஆசிரியர் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம். ஒரு சினிமா பாடல ஒரு 2 வாட்டி கேட்டா மனப்பாடம் பண்ணிட்டு அதையே திரும்ப பாடிக்கிறாங்க. ஆனா இதையே நம்ம ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ணுனா 1 வாரம் கொடுத்தாலும் அவன் அந்த ஒரு வரியை தாண்டி வர மாட்டேங்கிறான். அப்ப சினிமா பாடல்கள் எவ்வளவு அதுகளுக்குள்ள மனதுக்குள் ஊறுது. அப்ப அந்த குழந்தை செல்வத்துக்கு மனதில் ஊறும் பாடல் நல்லதாவே கொடுத்துட்டு போவோமே. எந்த கெட்ட பாடல் வேண்டாம், நல்ல பாடல் மட்டுமே கொடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற. அப்புறம் என்ன 4 இன்ச்சு 5 இன்ச்சு எனது இடுப்பு ஏண்டியம்மா, ஏன் இஞ்சி வச்சு அளந்துதான் இடுப்பெல்லாம் வேண்டியிருக்கா? அதுல வேற இன்னொரு இது, இடுப்பு அழகுக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, என் தமிழ்நாடு இவங்க அப்பா விட்டு சொத்து, இப்படியெல்லாம் பாட்டு. அப்ப இதெல்லாம் இளைஞர்கள் கேட்கும் போது அதை வந்து பெண்களை கேலி பண்ணுவதற்கு பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம அதுதான் எங்களுடைய ஆதங்கம். அவன் கேட்டுட்டு அவன் பாட்டு போனா பரவாயில்ல. அது வந்து அவரு சக தோழிகளை பெண்களை கேவலப்படுத்துறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதாவது சாக்கு போக்கு சொல்லி ஒதுங்கிடுறது. தைரியமா ஆமா நான் அப்படிதான் சொன்னேன்னு சொல்ல மாட்டானா, பாட்டு பாடினேன் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவான். அடுத்து சொப்பன சுந்தரி நீதானே பாரு. இந்த பாடல்லாம் ஐயோ, அதாவது இதெல்லாம் திருவிழா காலத்திலயும் வேற இந்த டான்ஸ் குரூப் எல்லாம் போட்டு ஆடுங்க. அது வேற வைத்தறிச்சல். எவ்வளவோ அந்த ஐயா சொன்னாங்களே, இவ்வளவு நல்ல பாடல்கள், தத்துவ பாடல்கள் போட்டு டான்ஸ் ஆட மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு மன மகிழ்ச்சிக்காக போயிருக்கோம்னா அதுலயும் இந்த பாட்டை போட்டுட்டு தான் ஆடுறாங்க. ஆடுறாங்க. ஐயா சொன்னாங்க, இதையா ரசிச்சு நீங்க பாத்தீங்க, நீங்க ரசிச்சு பாடுனீங்களே அப்படின்னா இந்த மாதிரி அப்படியே கொண்டு வராங்களே, அதையே தானே போட்டு ஆடுறாங்க. இந்த தத்துவ பாடல்களை போட்டு ஆட மாட்டேங்கிறாங்களே அந்த இது. அப்போ அதையே குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த வரிகள் காதுக்குள்ள உளுந்து இந்த மாதிரி சமுதாய சீர்கேடை உருவாக்குது அப்படிங்கிறதுதான். அப்புறம் அந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இந்த லிவிங் டுகெதர் மாடல் எவ்வளவு ஈஸியா வார்த்தையில கேட்டு போறான் பாருங்க. அப்ப இப்படியெல்லாம் இப்படி கொச்சையாக பேச வேண்டாம், கொச்சையாக கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கம் அம்மா. அடுத்து நல்ல பாடல்கள் இருக்குது. அந்த நல்ல பாடல்களை மட்டுமே நம்ம கவிகள் பாடி திரைப்படத்திலும் அது வந்து இளைஞர்களும் அதையே பாடினால் மிகவும் எங்களுக்கும் நன்மைதான், நன்றிதான். இதையே நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அதனால் இப்போது இந்த தரக்குறைவான பாடல்களால் சமுதாயம் சீர்குலைக்கிறது என்று எங்கள் அணிக்காக பேசி என்னிடம் சார்கிறேன் அம்மா. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நடுவரம்மா நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா. எப்பவுமே சிறப்பா பேசக்கூடிய ஆளுமைகள்ல நீங்களும் ஒருவர். அதே மாதிரி தான் இந்த முறையும் ரொம்ப சிறப்பாக, ரொம்ப அழகாக, அதாவது ஆன் தி ஸ்பாட்டில் பேசுகிறது அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் எப்போவுமே சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் அம்மா உங்களுக்கு. உங்களுடைய பேச்சும் உங்களுடைய பாடல் தேர்வுகளும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளுடைய நடுவர் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, நம்மளுடைய வசந்தி அம்மா வந்து எப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சகோதரி வசந்தி அம்மாவுக்கு என்னுடைய வணக்கங்களும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அவ்வளவு ஒரு சிறப்பா இருந்துச்சு. அதாவது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், இன்பம் துன்பம்
அப்படி ஆரம்பிச்சாங்க. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து, ஆனா அந்த கெட்டது நல்லது பல இருந்தாலும் கெட்டது ஒண்ணு வந்து எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி காலி பண்ணிடுதுல்ல அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஆமா, இன்றைக்கு வந்து இவங்க சொன்ன ஒவ்வொரு பாடல்களும் பார்த்து எல்லாமே முத்தம் சார்ந்ததாகவே பாடல் தெரிவு. அத முதல்ல சொல்லணும். யாருமே சொல்லாத பாடல்களை எல்லாம் நீங்க வந்து எடுத்திருந்தீங்க. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் நமக்கு வந்து அத கேட்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி கூசுது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடையாது, நமக்குத்தான் கூசும். ஆனா அந்த மாதிரி உள்ள இளைய தலைமுறையோ பள்ளி பருவத்தில் இருக்கிற மாணவர்களுக்கோ அவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவர்கள் அதை கடந்து போவதில்லை, அதிலே கலந்து விடுகிறார்கள். கடந்து போகவில்லை, கலந்து விடுகிறார்கள். அதுதான் உண்மை. அப்படி அருமையாக பாடல்களை எல்லாம் நீங்கள் பாடி இங்க சொன்னீங்க. அதுக்கடுத்து பெண்கள் நாட்டின் கண்களாக இருக்கக்கூடிய பெண்களை எவ்வளவுக்கு எவ்வளவு மட்டமா அவங்கள வந்து சொல்லி அந்த வரிகளை கொண்டு பாட முடியுமோ அந்த அளவுக்கு பாடலாசிரியர்கள் வந்து இன்றைக்கு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா பெண்களை வச்சு பண்ணினாதான் படம் ஓடும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுக்கு அவங்களே வந்துட்டாங்க. திரைப்பட இயக்குனர்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன் நாங்க அந்த பாட்டை கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. நம்ம கேட்கறது மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. இருந்தாலும் கூட அந்த பணத்தை நோக்கி சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பணம் தான் இன்றைக்கு பிரதானம், காசுதான் எல்லாமே பிரதானம் அப்படிங்கிறது மாதிரி பண்பாடெல்லாம் இல்லை. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? ரெண்டு மாறிக்கிட்டு இருக்கு, நீங்களும் மாறிக்குங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது, அதுல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நமக்கு உணர்த்துறாங்க. அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் வந்து சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்பதை அருமையாக இங்க நீங்கள் உங்களுடைய வாதத்தை முன்வைத்தீர்கள்.